அது ஒரு பொறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பங்கு என்பது எப்பொழுதும் தனியாகவே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் எப்பொழுதுமே நீங்க பொறுப்புடன் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருக்கணுங்க. போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. மெதுவான முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எவ்வளவுதான் நீங்க அதிகமான நன்மைகளை செய்தாலும் மெதுவான முன்னேற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் இருக்கும். இறுதியில ஒரு உறுதியான ஒரு வெற்றி என்ற 4 கட்டங்களால் எழுதப்பட்ட ஒரு ஆழமான கதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க சின்ன வயதிலிருந்தே மற்றவங்களைப் போல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வாழ முடியவில்லை. சிறு வயதில் இருந்து படிப்பில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். படித்து முடித்து விட்டு வந்ததும் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்குள்ள சிறு வயதிலிருந்தே ஆரம்பமாகி இருக்கும். அதனால படிப்பில் உங்களால அவ்வளவா கவனத்தை உங்களால கொடுக்க முடிந்திருக்காது. அதனால படிப்பும் உங்களுக்கு சரியாக வராமலும் போயிருக்கும். வாழ்க்கை உங்களை சிறு வயதிலிருந்து ஆரம்பத்திலேயே பொறுப்புகளை ஏற்க வைத்து விட்டது. இதனால நீங்க அதை தலையிலிருந்து கீழே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்களும் உங்களுடைய குடும்பத்தில் கிடையாது. உங்க கூட பிறந்தவர்கள் பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அதனால நீங்க தான் உங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் போக போக நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக போயிருப்பீங்க. மற்றவங்க விளையாடி கொண்டிருந்த வயதில் கூட நீங்க நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசித்த ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்களுடைய வயதில் இருப்பவங்க சந்தோஷமான அவங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்திருப்பாங்க. இந்த ஒரு சீரியஸ்னஸ் தாங்க உங்களுடைய அடையாளமாக இருக்கும். மற்றவங்களை போல நம்ம இல்லாம நம்முடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத புரிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. சின்ன வயதுல நீங்க எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு குழந்தையாகத்தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனதுல அவ்வளவு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். ஆனா அந்த கனவுகள் எதுவும் பலிக்காது அப்படின்னு உங்களுக்கே தெரிந்திருக்கும். அதனால உங்களுடைய கனவுகளை நீங்க வெளியில் கூட சொல்ல மாட்டீங்க. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்மளுடைய நிலைமையை வைத்துக்கொண்டு நம்முடைய கனவுகள் எல்லாம் நம்ம பழிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் அனைத்தையுமே நீங்க தள்ளி வச்சிருப்பீங்க. குடும்பத்தோட நிலைமை, சூழ்நிலை இதெல்லாம் உங்களை விரைவாக நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதன் போல இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிறு வயதிலேயே அந்த அறிவும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சில நேரங்கள்ல நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமா ஆரம்பிச்சது, ஏன் சிறு வயதிலிருந்து என் வாழ்க்கை இப்படியே தான் போகணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பல கேள்விகள் கேட்டு உங்களுக்குள்ள நீங்களே சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி இருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டங்கள் தாங்க உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினையும் ஒரு முக்கியமான ஒரு நல்லதையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதையையும் உங்களுக்கு நிச்சயமா கற்றும் கொடுத்திருக்குங்க. பள்ளியிலையும் சரி, கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, நீங்க மிகப்பெரிய ஒரு டேலண்ட் காட்டிய ஒரு மனிதராக இல்லாம இருந்தாலுமே சிலர் நினைச்சிருப்பாங்க உங்களுக்குள்ளேயும் சில டேலண்ட் இருக்கு. மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க ஸ்லோவான ஆனா நிலைத்தன்மையான ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க ஒரு நேரத்துல பெரிய ஜம்ப்பு கூட எடுக்க மாட்டீங்க. அந்த ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க திடீர்னு வரும் பொழுது அதை நம்ப மாட்டீங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு ஃப்ராடு பண்ணா கூட அதையும் நீங்க நம்ப மாட்டீங்க. யார் உங்களிடம் எவ்வளவு பெரிய ஆப்பரம் முன்வைந்து வைத்தாலும் உடனே நீங்க நம்பாத ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். மெதுவான மாற்றத்தை மட்டுமே நீங்க நம்பக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஒரு படிக்கட்டை நீங்க எடுத்து வைத்தீங்க, ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைத்தீங்க அப்படின்னா அதை நீங்க உறுதியாக வைப்பீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு முடிவையே நீங்க எடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். பலர் உங்களை எவ்வளவுதான் கேவலமா பேசியிருந்தாலும், எவ்வளவுதான் அவமானப்படுத்தி இருந்தாலும், இவர் என்ன செய்ய போறா அப்படின்னு நிச்சயமா நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை சின்ன வயதுல இருந்து எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கும். அதனாலதான் உங்களை பத்தி எதுவுமே தெரியாம அவங்க சில வார்த்தைகளை நிச்சயமா விட்டுருப்பாங்க. நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில குறைவாகத்தான் இருப்பாங்க. அப்படி குறைவாக இருந்தாலுமே ஏன் அப்படின்னா சின்ன வயதிலிருந்து நீங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால நண்பர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. இப்படி குறைவாக இருந்தாலுமே இருந்தவங்க மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. நீங்க எல்லாரிடமும் ஓப்பனா மனதில் இருக்கக்கூடியதை உடனடியாக கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா ஒருவரை நம்பினால் அவருக்காக நீங்க எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன
பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். ஒரு நண்பர் உங்களை பயன்படுத்திட்டு விலகிய தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாடம் ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும். அதற்கு பிறகு நீங்க யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க மிகவும் சீரியஸா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க ஒரு உறவை ஆரம்பித்தீங்க. அது காதல் உறவு, நட்பு உறவு, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த ஒரு உறவிடம் நீங்க பேச ஆரம்பித்தாலும், பழக ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு உறவை உங்களுடைய லைஃப் டைமுக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. என் உடம்புல எப்போ வரைக்கும் உயிர் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒரு உறவையும் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய எமோஷனலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸனும் குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நிச்சயமா உருவாக்கி கொடுத்துருக்குங்க. நீ என்ன உணர்கிறேன்னு சொல்லவே மாட்ட அப்படின்னு உங்களை நீங்களே உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் சொன்ன தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீ எப்போதுமே அமைதியா இருக்க, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்க, உனக்கு நீ பிடிக்கலையா அப்படிங்கன்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா கேட்டிருந்திருப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் முடியல சின்ன சின்ன சண்டைகள் இது வரைக்கும் உருவாவதற்கான தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க அன்பு கொடுத்தாலுமே அதை வெளியில் காட்டாததால அந்த ஒரு உறவு சில நேரங்களில் தூரமா போயிருக்கும். உங்களுடைய கையை விட்டு கூட விலகி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விசேஷம் நிச்சயமாக இருக்கும். நீங்க எளிதில் எதையும் கைவிட மாட்டீங்க. நீங்க தொடங்கிய வேலைகளாக இருக்கட்டும், நீங்க கைப்பிடித்த நபர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்கட்டும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க எதையும் இனிமே உடனே கைவிட மாட்டீங்க. கைவிடாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க விட்டுவிடக்கூடிய இடத்தில் நீங்க இன்னும் முயற்சி செய்வீங்க. யாரெல்லாம் அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னு விலகி போறாங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்க என்னால பண்ண முடியும் அப்படின்னு முதல் நபராக வந்து நிற்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு சக்தியையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க பொறுமையாகத்தான் வளருவீங்க. பொறுமையாக வளர்ந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகின்ற அளவுக்கு இருக்குங்க. அது மிகப்பெரிய ஒரு நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல தடவைகள் நீங்க எவ்வளவோ பயந்திருப்பீங்க. பயந்து எந்த விதமான விஷயங்களையும் நீங்க தொடங்காம விலகி இருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொறுப்புகள் காரணமாக நீங்க எல்லாத்தையும் தள்ளி வைத்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வந்த வாய்ப்புகளை கூட நீங்க விட்டு விலக கூட செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். ஆனா அந்த ஒரு பயம்தாங்க உங்களுக்குள்ள ஒரு வலியை வந்து கொடுத்திருக்கும். அது உங்களை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராகவும் மாற்றிருக்கும். எது செய்தாலும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, அதுல ஏதாவது தவறுகள் வந்து நம்ம பண்ணிடுவோமா அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இப்போ இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் நிச்சயமாக வரப்போகிறது. இந்த ஒரு நேரம் வந்ததும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்பு, எடுத்த பொறுப்புகள், தாங்கிய கஷ்டங்கள் இப்போது அதனுடைய பலன் மெதுவாக வெளியில் வர ஆரம்பிக்க தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சடான ஒரு சக்சஸ் நிச்சயமாக நடக்காது. எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். அதற்கு நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தது அப்படின்னா அது உறுதியான ஒரு முன்னேற்றமா இருக்கும். ஒரு வேலை இடத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கூட இந்த ஒரு நேரத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்த இடத்தில் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி மதிப்பானது வர ஆரம்பிக்கும். இதுவரை யாரும் கவனிக்காத உங்களுடைய முயற்சி இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தேடி கொடுக்கும். இது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு பலன்களையும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பையும் ஒரு தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உருவாக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பண விஷயத்துல பைனான்சியலாக இருக்கட்டும், அது அனைத்திலும் போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக வரும். இது வரைக்கும் நீங்க சம்பாதித்ததை மேனேஜ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனா இப்போது அதை சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் பிளான் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உயர்த்துவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயமாக உயரும். ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்ப்பீங்க. இது எல்லா விதமான தடைகள், பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் பொறுமையான ஒரு வெற்றி தான் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எனவே மகரம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் போல இருக்கும். அது
வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்காது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். இறுதியில தான் நீங்க ஜெயிப்பீங்க என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடுங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா, இனிமேல் நடக்குமா நடக்காதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆனா ஒருவரை நம்பினால் அவருக்காக நீங்க எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். ஒரு நண்பர் உங்களை பயன்படுத்திட்டு விலகிய தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாடம் ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும். அதற்கு பிறகு நீங்க யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க மிகவும் சீரியஸா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க ஒரு உறவை ஆரம்பித்தீங்க. அது காதல் உறவு, நட்பு உறவு, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த ஒரு உறவிடம் நீங்க பேச ஆரம்பித்தாலும், பழக ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு உறவை உங்களுடைய லைஃப் டைமுக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. என் உடம்புல எப்போ வரைக்கும் உயிர் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒரு உறவையும் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய எமோஷனலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸனும் குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நிச்சயமா உருவாக்கி கொடுத்துருக்குங்க. நீ என்ன உணர்கிறேன்னு சொல்லவே மாட்ட அப்படின்னு உங்களை நீங்களே உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் சொன்ன தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீ எப்போதுமே அமைதியா இருக்க, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்க, உனக்கு நீ பிடிக்கலையா அப்படிங்கன்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா கேட்டிருந்திருப்பீங்க. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் முடியல சின்ன சின்ன சண்டைகள் இது வரைக்கும் உருவாவதற்கான தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க அன்பு கொடுத்தாலுமே அதை வெளியில் காட்டாததால அந்த ஒரு உறவு சில நேரங்களில் தூரமா போயிருக்கும். உங்களுடைய கையை விட்டு கூட விலகி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விசேஷம் நிச்சயமாக இருக்கும். நீங்க எளிதில் எதையும் கைவிட மாட்டீங்க. நீங்க தொடங்கிய வேலைகளாக இருக்கட்டும், நீங்க கைப்பிடித்த நபர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்கட்டும், பணப்பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க எதையும் இனிமே உடனே கைவிட மாட்டீங்க. கைவிடாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்க விட்டுவிடக்கூடிய இடத்தில் நீங்க இன்னும் முயற்சி செய்வீங்க. யாரெல்லாம் அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னு விலகி போறாங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்க என்னால பண்ண முடியும் அப்படின்னு முதல் நபராக வந்து நிற்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு சக்தியையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க பொறுமையாகத்தான் வளருவீங்க. பொறுமையாக வளர்ந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகின்ற அளவுக்கு இருக்குங்க. அது மிகப்பெரிய ஒரு நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல தடவைகள் நீங்க எவ்வளவோ பயந்திருப்பீங்க. பயந்து எந்த விதமான விஷயங்களையும் நீங்க தொடங்காம விலகி இருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொறுப்புகள் காரணமாக நீங்க எல்லாத்தையும் தள்ளி வைத்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வந்த வாய்ப்புகளை கூட நீங்க விட்டு விலக கூட செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். ஆனா அந்த ஒரு பயம்தாங்க உங்களுக்குள்ள ஒரு வழியை வந்து கொடுத்திருக்கும். அது உங்களை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராகவும் மாற்றிருக்கும். எது செய்தாலும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, அதுல ஏதாவது தவறுகளை வந்து நம்ம பண்ணிடுவோமா அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இப்போ இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் நிச்சயமாக வரப்போகிறது. இந்த ஒரு நேரம் வந்ததும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்பு, எடுத்த பொறுப்புகள், தாங்கிய கஷ்டங்கள் இப்போது அதனுடைய பலன் மெதுவாக வெளியில் வர ஆரம்பிக்க தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சடான ஒரு சக்சஸ் நிச்சயமாக நடக்காது. எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். அதற்கு நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தது அப்படின்னா அது உறுதியான ஒரு முன்னேற்றமா இருக்கும். ஒரு வேலை இடத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கூட இந்த ஒரு நேரத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்த இடத்தில் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி மதிப்பானது வர ஆரம்பிக்கும். இதுவரை யாரும் கவனிக்காத உங்களுடைய முயற்சி இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தேடி கொடுக்கும். இது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு பலன்களையும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பையும் ஒரு தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உருவாக்கும்.
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பண விஷயத்துல பைனான்சியலாக இருக்கட்டும், அது அனைத்திலும் போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக வரும். இது வரைக்கும் நீங்க சம்பாதித்ததை மேனேஜ் பண்ணி வந்திருப்பீங்க.